இப்போல்லாம் யூடியூப்ல வந்து இந்தந்த நட்சத்திரக்காரவங்க இந்தந்த சாமியை தான் கும்பிடணும், இந்த சாமியை கும்பிடக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் இருக்கா? சாமி பொதுங்க, யார் வேணாலும் கும்பிடலாங்க. இந்த ஜாதிக்காரன் தான் கும்பிடணும், இந்த ராசிக்காரன் தான் கும்பிடணும், இந்த நட்சத்திரக்காரங்க தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. சாமிக்கே நட்சத்திரம்லாம் சொல்கிறதெல்லாம் கூட தப்பு. சாமியே அந்த சாமி இந்த நட்சத்திரம், இந்த சாமி அந்த நட்சத்திரம்னு சொல்கிறதெல்லாம் கூட தப்புங்க. அதெல்லாம் தவறு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கடவுளுங்கிறவர் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவர், எல்லாரும் வணங்கலாம். இந்த அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க. நான் கூட ஏதோ முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த ராசியை சேர்ந்தவங்க திருப்பதி போனாங்கன்னா அவங்க காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சாமியை போய் காலி பண்ணிவிடுவாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்கிறது அதை பற்றி? அதெல்லாம் தவறான முறை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் சாமிங்கிறவர் யாருன்னா பின் டு பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பல்பொருள் அங்காடி இருக்கு பாருங்க, அங்கே போனால் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன வேணாலும் கிடைக்கும் இல்லையா? அது போல தாங்க கடவுள்கிட்ட போனால் எல்லா கடவுள்கிட்டையும் எல்லாமே கிடைக்கும். வீரத்துக்குரியவர் முருகர் அப்படின்னா அவரை போய் பணம் கேட்டால் தரமாட்டாரா? லக்ஷ்மி கிட்ட தான் போகணுமா, குபேரங்கிட்ட தான் போகணுமா என்ன? முருகருக்கும் பணம் கொடுக்குற சக்தி இருக்குது. மயானத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, திருநூறை பூசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய தாமச தேவதையான, ஆமாம் முக்குணம் இருக்குது, தாமச தேவதை, ராஜச தேவதை, சாத்விக தேவதை. சாத்விகமானவர்கள் வெள்ளை துணியில் எளிமையாக தூய்மையாக இருக்கக்கூடியவர் சரஸ்வதியும் பிரம்மாவும். சாத்விகம், சத் அப்படின்றார். ரஜஸ், பட்டு பீடாம்பரத்தோட ஏகப்பட்ட நகை போட்டு அலங்காரமாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமியும் பெருமாளும். சிவன் பார்வதி அவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க. நீங்கள் சுடுகாடு பக்கத்தில் கூட லிங்கம் இருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்களாம். ஆக எங்கே வேணாலும் ஓப்பன் பிளேஸ்லலாம் கூட அவங்களுக்கு லிங்கத்தை வச்சு யார் வேணாலும் வழிபடுவாங்க. ஆக இந்த மாதிரி எல்லா சாமிகளுக்கும் இருக்கு சத் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றுமே இல்லாத புலி தோலை மட்டுமே அல்ல மர உரியை மட்டுமே கட்டி இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உத்ராட்சம் போட்டு ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகரை கேட்டாலும் கிடைக்கும், அல்லது பரதேசியாக இருக்கக்கூடிய சிவனை கேட்டாலும் கிடைக்கும். கடவுள் பணம் தருவார்.